Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னாக்கா முடக்கத்தான் கீரை சூப் தான் பார்க்க போறோம். ஆமா फ्रेंड्स, இது வந்து நம்ம கிரீனிஷா இல்லாம ரெட்டிஷா வந்து செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா முடக்கத்தான் கீரை வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமா இருந்தானக்கா நீங்க வந்துட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 பல்லு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் எனக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் 2 கப் மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுவே போதும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து பொரிஞ்சதும் பாத்தீங்கன்னாக்கா மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா பொரியட்டும். அதுக்காக நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தோசை பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டா இருக்கும், செஞ்சு பாருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பூண்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். இது வேணும்னா நீங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வந்து வதங்கிடும். நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கடைசியாக தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கீரைன்றதுனால சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முடக்கத்தான் கீரை ஒரு பவுல் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இது ஆறிடுச்சு. இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம மாவில் வந்து சேர்த்துக்கலாம். 2 கப்பு மாவு போதும், அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து கிடைக்காது. ஸோ 2 கப் மாவே வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை வந்து ஊற்ற போகிறோம். ஸோ இது க்ரீனிஷாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தக்காளி இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சிறு கசப்பு வந்து இருக்குது. ஸோ துளியும் சிறு கசப்பு இல்லாமல் இன்னொரு பொருள் சேர்த்து நம்ம வந்து க்ரீனிஷாக இந்த தோசையை வந்து நம்ம சுட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள். இந்த முடக்கத்தான் தோசை பார்த்தீங்கன்னாக்கா மூட்டு வாதத்துக்கும் முடக்கு வாதத்துக்கும் ஸோ ரொம்ப நல்லது. வீக்லிஸ் வந்து பார்த்திங்கனாக்கா த்ரைஸாவது வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து நல்லதாக இருக்கும், மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு எடுத்தாச்சு. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கனாக்கா செம்மையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்துட்டு வடகரியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயக்கீரை வந்து தொக்கு வந்து செஞ்சுருக்கோம். இந்த வெந்தயக்கீரை தொக்கு வந்து பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னாக்கா போன வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள் கண்டிப்பாக. அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயக்கீரை தொக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது.